வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது திருமணம் நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துட்டோம், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நீண்ட காலமாக திருமண தடை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன விதமான சாபமாக இருக்குன்னா சர்ப்ப சாபமாக இருக்கும். அதாவது ஆண் பெண் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு வரம். அப்போ இங்கே ஆணும் பெண்ணும் இணைந்து நம்ம ஒரு தாம்பத்தியத்தினால உருவாக்கக்கூடியது தான் ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது. அந்த திருமணத்திற்கே நமக்கு தடை வருது அப்படின்னா அந்த கணவன் மனைவி சேர முடியாமல் அந்த ஆண் பெண் சேர முடியாது ஏற்படக்கூடிய தடை அப்படின்னா அதுக்கு சர்ப்ப சாபம் தான் நமக்கு காரணமாக இருக்கும். முன் ஜென்மத்தில் நம்ம அதாவது புத்தை அழிக்கிறது அல்லது பாம்புகளை நம்ம கொல்றது, அதை வதை செய்யறது, நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. நம்ம பூர்வீக இடத்துல ஒரு புத்து இருந்திருக்கும், அந்த புத்தை அழிச்சிட்டு அவங்க ஏதாவது அந்த வீடு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளுடைய குடும்பத்தில் திருமண தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பூமி ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது புத்து இருந்து இடித்து நம்ம அதை இடிச்சிட்டு நம்ம அதை வீடு கட்டினாலும் அந்த வீட்லேயும் திருமண தடை தாமதங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ப சாந்தி பரிகாரம் நம்ம செய்யணும். அதுக்கு 2 நாகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கருங்கல்லில் சிலை செஞ்சு ஒரு 48 நாள் வச்சு பூஜை பண்ணி அதுக்கு முறைப்படி பால் அபிஷேகம், மஞ்சள், குங்குமம், திருநீர், சந்தனம், தயிர், தேன் அபிஷேகம் இதெல்லாமே நம்ம பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த சர்ப்பத்தினுடைய சிலையை ஏதாவது ஒரு கோவிலில் பிரதிஷ்டை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த சர்ப்ப சாபமானது நிவர்த்தியாகும். இதை முறைப்படி யாரோ ஒரு குருவின் மூலமாகத்தான் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த சாபமானது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.